பழமூலத்தை ஆண்டவரக்கூடிய ஐயா மாரசாமி அழைக்கிறார். ஏ அப்பா மகனே மாயாண்டி மாசமல்ல சுடுகாடு கட்டளையில உனக்கு சொட்ட பேணம் ஏகுதையா, சந்தன கட்டையில உனக்கு சவகருந்து ஏகுதப்பா, வருஷம் கட்டையில உனக்கு பெணம் இருந்து வேகுதப்பா. அப்படி ஐயான கரைகரையின் அழகப்பட்ட பேச்சியம்மா அழைக்கும் பொழுது கைலாசம் வளையிலேயே மாயாண்டி மாசுடவே மாடசாமி என்னமா செய்தார்? அந்த மாணிக்க தோட்டத்தில் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என்னமா நினைக்கிறாங்க? கைலாச மலையலே கைலாச மலையலே மிக தோட்டலே யவான மாய சுவாமி கொள்ளை எண்ணுதாரே அலையா மையானோ போனமான கடம்பகுலத்தை ஆண்டுறாரே ஐயா மாரசாமி நாயகப்பட்ட பேச்சியம்மன் அழைக்காத அந்த மையான கரையிலிருந்து மையான பேச்சியம்மன் அழைக்காத மையானம் மோனம் மாண்ட பெண்கள் எல்லாத்துக்கலாமே இந்த கடம்பகுலத்து சூழலை சுடுகாடு போல சுட்ட பிறந்ததுக்கலாமே நாயகப்பட்ட பேச்சியம்மன் சொல்ல எப்பாய மயாண்டி சொல்லல என் மகனே நீ மாதாபாய் உண்டையான உன் மணி கொடுக்க கிடையாதப்பா, உன் பசிக்கு நீ எங்கத்தை சாப்பிட்டாலும் கிடையாது, தாயாரால உண்டையான உன் தந்தையர் கிடையாதப்பா கிடையாது மகனே. சுடுகாடு வந்தேன்னு சொன்னா சரி அம்மா உனக்கு ருசி ருசியா பத்து தருவேப்பா. நீ சுடுகாட்டுக்கு வாரியப்பா நம்ம போவோம். ஏ அப்பமான சுவாமி சுடுகாடு வந்தையான சுட்ட பெண்கள் எல்லாம் சாப்பிடலாம் மகனே. இடுகாடு வந்தையான இறந்த பெண்ணத்தெல்லாம் இல்லமப்பா, உனக்கு பீஸ் பீஸா அம்மா எடுத்து தரப்பா. அப்பா மகனே மணிக்குடல தலையா சரி சிறுகுடல தெரியா உனக்கு வேணுமா? மணியிடம் பிடிக்குமாப்பா? உனக்கு சோரட்டி வேணுமா? சோரட்டி ரத்தம் பிடிக்கிறதா? நீ சோரட்டியா சாப்பிட ரத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படி மையான கரையதில்லை. சரி நாயகப்பட்ட பேச்சியம் அழைக்கும் பொழுது மாடசாமி மனதுக்குள்ள நினைக்கிறார். என்னம்மா நினைக்கிறார்? ஞானம் போகணும்னு சொன்னா ஆமா 7 செல்வத்தோட குழந்தை செல்வம் போக முடியுமா? சின்ன குழந்தையா மையானத்துக்கு போக முடியுமா? சுடுகாடுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி பயங்கரமா இருக்கும், இருட்டு குகையா இருக்கும். அது ஒரு நேரத்துல எங்க சுடுகாட்டுல ரவுண்டு கட்டி அடிக்காங்க. ஆமா அதெல்லாம்